டாக்டர் பாம்பு கடிச்சிருச்சு. டாக்டர் நேத்து ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோயினுக்கு பாம்பு கடிச்ச இடத்துல நல்லா துணியை இறுக்கி கட்டி விஷத்தை வாய் வழியாவே எடுத்தாரு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? தம்பி, அதெல்லாம் படத்தோட சரி. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு சுயசூன்யம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்களும் படத்தை பார்த்து ஏமாந்துட்டீங்கன்னா மெடிக்கலாக அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி இறுக்கி கட்டினீங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் ஓட்ட நின்று காலே எடுக்கிற நிலமை வரும். அப்புறம் வாயில் விஷயத்தை வச்சு உறிஞ்சிங்கன்னா ரத்தத்தில் ஏறுதோ இல்லையோ, ஆனால் உங்கள் வாயில் கண்டிப்பாக ஏறும். பாம்பு கடிச்சா விஷம் நரம்பு வழியாக போகாது, உங்கள் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் வழியாக தான் போகும். இங்கே ஓடுறது, குதிக்கிறது, அப்புறம் வாய் வழியாக உரியறது, இதெல்லாம் பண்ணால் ரத்த ஓட்டம் அதிகமாகி விஷம் சீக்கிரமாக மூளைக்கும் அதுக்கப்புறம் இதயத்துக்கும் பரவும். நீங்கள் பண்ணுற ஓவர் ஆக்டிங் தான் உங்களுக்கு ஆப்பே. இந்த 3 முக்கியமான விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல, பாம்பு கடிச்சிச்சுன்னா அந்த இடத்த அசையாமல் வச்சுக்கோங்க. ஒரு குச்சி எடுத்து கட்டுங்க, ரொம்ப இறுகி கட்டிடாதுங்க. 2வது விஷயம், மோதிரமோ வாட்சோ போட்டிருந்தீங்கன்னா அதை முதல்ல கழட்டுங்க. 3வது விஷயம், ஹோம் ரெமடிஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ASV ஆன்டி ஸ்னேக் வெனம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே பேஷண்ட்டை கூப்பிட்டு போங்க. நீங்கள் விஷத்தை வாயில் உரியறத எந்த படத்தில் பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.